9 පරිච්ඡේදයේ 1 සිට 4 දක්වා කියවගෙන යන විට ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் இன்று 1 தொடக்கம் 7 வரை வாசித்துக் கொண்டு போகும் பொழுது අපිට කාරණයක් කීපයක් යේසුස් වහන්සේ ගැන මේ ස්ථාන සඳහන් වෙනවා. எங்களுக்கு அநேக காரியங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. යේසුස් වහන්සේ ගලීලේ මුල් කරන් සේවය කරන බව මේ ස්ථාන සඳහන් වෙනවා. இயேசு கிறிஸ்து கலிலேயா ஊரில் ஊழியம் செய்ததை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ඊළඟට මේ බයිබල් කොටසේ ප්‍රකාශ කරනවා அதே போல வேதாகமத்தில் இன்னுமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ලෝකයේ මනුෂ්‍යයන්ට ආත්මික ගැලවීම සහ உலக மனிதர்களுக்கு ஆவிக்குரிய ரட்சிப்பும் ඔවුන්ගේ ජීවිතයේ බලාපොරොත්තු වේ ආලෝකය அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளிக்குரிய எதிர்பார்ப்பும் යේසුස් වහන්සේ ලබා දෙන බව இயேசு கிறிஸ்து கொடுப்பதாக. අද බොහෝ මනුෂ්‍යගේ ජීවිතය බලන්න. இன்று அநேக மனிதர்களின் வாழ்க்கையை சற்று பாருங்கள். ඔහුගේ ජීවිතයේ பிரශ්ன மத்தியே அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளின் மத்தியில் இருக்கிறது. வேதனாව மத்தியே வேதனைகள் மத்தியில் இருக்கிறது. ජීවිත සහනය හොයාගෙන යනවා. அவர்களுடைய வாழ்க்கை நிம்மதியை தேடி கொண்டு போகிறார்கள். ඔහුගේ ජීවිත අන්ධකාර තිබෙන නිසා அவர்களுடைய வாழ்க்கை இருள் அடைந்திருப்பதால் මේ ලෝකයේ කිසිම කෙනෙකුට බෑ මනුෂ්‍යගේ ජීවිතයට ආලෝකය ලබා දෙන්න. இந்த உலகத்தில் இருக்கிற யாராலும் முடியாத அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒளியை ஏற்றி வைப்பதற்கு යේසුස් වහන්සේට පමණයි ආලෝකය ලබා දෙන්න පුළුවන්. இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே அந்த ஒளியை கொடுக்க முடியும். යේසුස් වහන්සේ පමණයි මනුෂ්‍යව ආත්මිකව ගලව ගන්න පුළුවන්. இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே ஆவிக்குரிய ரீதியாக அவர்களை ரட்சித்துக் கொள்ள முடியும். මේ ගැලවීම සහ ආලෝකය ලබා දෙන්න නිසා යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට ආවේ. இந்த ரட்சிப்பையும் இந்த விடுதலையும் கொடுப்பதற்காகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ඊළඟ කාර්යය මොකද්ද මේ ස්ථානයේ ප්‍රකාශ කරන්නව? அடுத்த காரியமாக என்ன இந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? අන්‍ය සෙනගක් ඉන්නවා. அநேக அந்நிய ஜாதிகள் இருக்கிறார்கள். හරි ආගම දන්නේ නැහැ. அவர்களுக்கு சரியான ஒரு மதத்தை தெரியவில்லை. හරි දර්ශනය දන්නේ නැහැ. சரியான வழிகளை தெரியவில்லை. ඔයක දර්ශන හොයාගෙන අන්ධකාරය අතරමං වෙලා ඉන්නවා. வெவ்வேறுபட்ட தரிசனங்களை வைத்துக் கொண்டு பலதரப்பட்ட இடங்களுக்கு போகிறார்கள். ඒ මනුෂ්‍යවම ඇදහිල්ල තුලින් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට එකතු කරන්න යේසුස් වහන්සේ ආවේ. அவர்களை ரட்சித்து அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கூட்டி சேர்ப்பதற்காகவே தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். අද සභාවේ කොපමණ අන්‍ය සෙනගක් ඉන්නවද? இன்று சபையில் எத்தனையோ அந்நிய ஜனங்கள் இருக்கிறார்கள். වෙනත් ආගම ඇදහිව්වේ. அவர்கள் பலதரப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். ඕන් ආලෝකය හොයාගෙන එක එක මාර්ගවල ගියා. ஒளியை தேடி பலதரப்பட்ட இடங்களுக்கு போகிறார்கள். දහස් ගණන් ලක්ෂ ගණන් මුදල් වැය කළ ආලෝකය හොයාගෙන ஆயிரக்கணக்கிலும் லட்சக்கணக்கிலும் செலவழித்து இவைகளை தேடுகிறார்கள். යම් දවසක යේසුස් වහන්සේ ගැන ඔවුන් තුළ ඇදහිල්ලක් ඇති වුණා. ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு விசுவாசம் ஏற்பட்டும். ඒද මොකද සිදු වුණේ? அப்பொழுது என்ன நடந்தது? යේසුස් වහන්සේ පිළිගත්තා. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ඔහුගේ අන්ධකාරය තිත ලැබුණා. அவர்களுடைய இருளின் வாழ்க்கை அகன்றது. ආත්මික ආලෝකය උත්පත් කරගත්තා. ஆவிக்குரிய ஒளியை கைப்பற்றிக் கொண்டார்கள். අද ලෝකයේ ගණන් කරන විශාල ජනතාවක් මේ ආලෝකය තුළ ජීවත් වෙනවා. இன்று உலகத்தில் அநேக பலதரப்பட்ட பெரிய ஒரு கூட்டம் இந்த ஒளிக்குள் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ඒ අවුරුද්දේ නතර සමරන මේ ස්ථාන නොහිටි බොහෝ සෙනග අද මේ ස්ථාන ඉන්නවා. கடந்த வருடம் நத்தாலை எங்களோடு கொண்டாடாத அநேக ஜனங்கள் இன்று எங்களோடு இருக்கிறார்கள். ගිය අවුරුද්දේ නතර සැපරුවේ නැහැ. அவர்கள் கடந்த வருடம் நத்தாலை கொண்டாடவில்லை. ගිය අවුරුද්දේ යේසුස් වහන්සේ නමස්කාර කරේ නැහැ. கடந்த வருடம் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கவில்லை. වෙනත් නමස්කාරයන් කරේ. வேறு விதமாக அவர்கள் வேறு காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டார்கள். සුභාරංචිය ලැබුණාන් පස්සේ ஆனால் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட பிறகு යේසුස් වහන්සේගේ ඇදහිල්ලක් ඇති වුණාන් පස්සේ இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு நிச்சயத்தையும் நம்பிக்கையும் வந்த பிறகு අද ඔවුන් දේව රාජ්‍යයට ඇතුළත් වෙලා ඉන්නවා. இன்று அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பிரவேசித்திருக்கிறார்கள். එසේ බොහෝ මනුෂ්‍යෝ දේව රාජ්‍යයට ඇතුල් කරගන්න පිසයි යේසුස් වහන්සේ මේ ලෝකයට ආවේ. இப்படியாக ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் உட்சேர்த்துக் கொள்வதற்காகத்தான் தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். ඊළඟ කාරණය ஒரு காரியத்தில் ඊළඟ කාරණය அடுத்த காரியம்
බොහෝ මිනිස්සු පීඩාවෙන් ඉන්නවා. அநேக மனிதர்கள் உபத்திரவத்தில் இருக்கிறார்கள். ඒ පීඩා නිදහස් වෙන්න ඔවුන් එක එක තැන් වලට ගමන් කරනවා. அந்த உபத்திரவத்தின் காரணமாக அவர்கள் பலதரப்பட்ட இடங்களுக்கு அவர்கள் ඒ செல்கிறார்கள். පීඩා නිදහස් වෙන්න ලක්ෂ ගණන් කෝටි ගණන් මුදල් වැය කරනවා. அந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்கிறார்கள். බොහෝ පූජාවල් දෙනවා මේ පීඩාවෙන් නිදහස් වෙන්න පිණිස. அவர்கள் அநேக காரியங்களை செலவழிக்கிறார்கள் இந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக. කවුද මේ පීඩාව ගෙන්නේ? யார் இந்த உபத்திரவத்தை கொண்டு வருகிறது? ඒ කාටද මේගොල්ලෝ පූජාව දෙන්නේ? யாருக்கு இவர்கள் பலிகளை செலுத்துகிறார்கள்? යක්ෂයාට. சாத்தானுக்கு. සාතන් පීඩාව ගේනවා. சாத்தான் உபத்திரவத்தை கொண்டு வருகிறான். යක්ෂයා පීඩාව ගේනවා. சத்துரு உபத்திரவத்தை கொண்டு வருகிறான். යක්ෂයාටම පූජාව දෙනවා. பிசாசுக்கே அவர்கள் பலியை கொடுக்கிறார்கள். එහෙම නේද සිස්ටර්? அப்படிதான் අවුරුදු ගානක් ඒකඩේ කළේ? வருட கணக்காக அதைத்தானே செய்தீர்கள். මෙතන එහෙම කළා කොච්චර ඉන්නවද? அப்படி செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? අර යකාට මේ යකාට 12 පිළිදෙර කොච්චර සිරක ලංකාවේ ඉන්නවද? அந்த பிசாசுக்கு இந்த பிசாசுக்கு என்று எவ்வளவோ செலவழித்திருப்பீர்கள். යේසුස් වහන්සේ මොකටද ආවේ? இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? පීඩාවේ මනුෂ්‍යව නිදහස් කරන්න. உபத்திரவத்திலிருந்து மனிதர்களை ඒ விடுதலையாக்குவதற்காக. පීඩාව ගේන සතුරගේ ඉස්ස පොඩි කරන පිණිසයි. அந்த உபத்திரவத்தை கொண்டு வருகிற சாத்தானின் தலையை நசுக்குவதற்காக. වාසේ කල්වාර කුරුසේ යක්ෂයාගේ ඉස්ස පොඩි කළා. கல்வாரி சிலுவையில் சாத்தானின் தலையை நசுக்கினார். යක්ෂයා රාජධානි පොළවට සමතල කළා දැම්මා. சாத்தானின் ராஜ்யத்தை பூமி மட்டும் தரைமட்டமாக்கி விட்டார். කවුද මේක පිළිගන්නේ? யார் இதை ඒ ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? පිළිගන්න මනුෂ්‍යව அந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனிதரை යේසුස් වහන්සේ පීඩාව නිදහස් කරලා இயேசு கிறிஸ்து உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கி සමාදානය දෙනවා. சமாதானத்தை கொடுப்பார். විශ්වපත් ආලෝකයේ ඔහුගේ ජීවිතවල ගලාගෙන පටන් ගන්නවා. ஆச்சரியமான ஒளி அவர்களுடைய வாழ்க்கையில் பாய்ந்தோடும். අද එවැනි සෙනග සභාව තුළ ඉඳගෙන සිටීම විශාල ජයග්‍රහණයක්. இன்று அப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் சபையில் இருப்பது ஒரு வெற்றிகரமான ஒரு காரியம். ඊළඟ කාර්යය තමයි அடுத்த காரியம், අද අපි බොහෝ උපදේශ ලබා ගන්නට යනවා. நாங்கள் அநேக உபதேசங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். අපේ ජීවිත උපදේශ ලබා ගන්න කොහාට ගිහිලාද? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உபதேசங்களை எங்கு சென்று பெற்றுக்கொள்கிறோம்? දරුවෙක් ලැබෙන විට, ஒரு பிள்ளை கிடைக்க இருக்கும் பொழுது, යුග දිවියට ඇතුළත් වෙනකොට, திருமண வாழ்க்கைக்கு உட்பிரவேசிக்கும் பொழுது, විවාහයට මෝහන දෙන විට, විවාහයක පාඩට මෝහන දෙන විට, பரீட்சைகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுது, ජීවිතේ විවිධ ප්‍රශ්නකට වෙන විට, வாழ்க்கையில் பலதர பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, අපි ශාස්ත්‍රකාරයෝ පස්සේ යනවා, நாங்கள் சாஸ்திரக்காரர்களிடம் செல்லுகிறோம். හඳහන් පස්සේ යනවා, அஞ்சனம் பார்க்கிறவர்களிடம் செல்லுகிறோம். එක එක තැන්වල ගිහිල්ලා මට මොකද්ද වෙන්නේ කියලා හොයාලා බලනවා. இப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று எனக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து நாங்கள் கேட்போம். කාගෙන්ද අහන්නේ? யாரிடம் கேட்கிறோம்? යක්ෂයාගේ අහන්නේ. பிசாசிடமே கேட்கிறோம். ලෝකේ මායාකාරගේ අහන්නේ. உலகத்தின் மாயக்காரர்களிடம் கேட்கிறோம். යක්ෂයා කවද්ද ඔබට යහපතක් කළේ? சாத்தான் எப்பொழுது உங்களுக்கு நன்மையை செய்திருக்கிறார்? ලෝකේ මායාවල් කවද්ද ඔබට යහපතක් කළේ? உலகத்தின் மாயை எப்பொழுது உங்களுக்கு நன்மையை செய்தது? එන්න යේසුස් වහන්සේ කියන්නේ කවුද? இயேசு கிறிஸ்து என்பவர் யார்? යේසුස් වහන්සේ කියන්නේ මන්ත්‍රවරයානෝ. இயேசு கிறிஸ்து மந்திரியானவர். මන්ත්‍රවරයා කියන්නේ කවුද? மந்திரி என்றால் யார்? මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න මන්ත්‍රවරුද? இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற மந்திரிகளா? පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රවරු නැහැ. பாராளுமன்றத்தில் இருக்கிற மந்திரிகள் அல்ல. ලෝකේ ඉන්න මන්ත්‍රවරු. உலகத்திற்கே மந்திரி. ඔවුන්ගේ උපදේශ ලබා ගන්නකොට මොකද වෙන්නේ? அவரிடம் உபதேசங்களை பெற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? ඒකේ ඔබම කල්පනා කරන්න. நீங்களே அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். ලෝකේ සැබෑ මන්ත්‍රවරයා. உலகத்தின் உண்மையான மந்திரி. මන්ත්‍රවරයා කියන්නේ උපදේශකවරයා. மந்திரி என்று சொல்லும் பொழுது உபதேசங்களை கொடுப்பவர் යේසුස් වහන්සේ පමණයි. இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ඔබගේ ජීවිතේ ප්‍රශ්න වෙන්න පුළුවන්. உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கலாம். ඔබගේ ජීවිතේ අවශ්‍යතාව වෙන්න පුළුවන්. உங்களுடைய வாழ்க்கையில் தேவையாக இருக்கலாம். ඔබගේ යුග ජීවිතේ වෙන්න පුළුවන්. உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கலாம். ඔබගේ පෞල් ජීවිතේ වෙන්න පුළුවන්. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். ඔබ යුග දිවියට ඇතුළු වෙවි ආරම්භ වෙන්න පුළුවන්. உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். ජීවිතේ නොයෙකු ප්‍රශ්න ගැටලු එන්න පුළුවන්. வாழ்க்கையே பலதரப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். උපදේශ ගන්න එක්කෙනා ඉන්නේ. உபதேசங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஒரே ஒருவர் යේසුස් தான். වහන්සේ පමණයි. அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். යේසුස් වහන්සේ තමයි ලෝකේ ඉන්න එකම උපදේශකයාණෝ. இயேசு கிறிஸ்து மாத்திரமே உலகத்தில் இருக்கிற நல்ல ஒரு உபதேசகர். යේසුස් වහන්සේ පමණ ලෝකේ ඉන්න එකම සැබෑ මන්ත්‍රවරයා. இந்த உலகத்தில் இருக்கிற உண்மையான ஒரே மந்திரி
ஆவியானவர் இயேசு கிறிஸ்து. ලෝකේ මනුෂ්‍යයට මේ උපදේශ දෙන පිණිස යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට ආවේ. உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட உபதேசங்களை கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ගිය வந்தார். සතියේ අසරි ගිය සතියේ තරහ වෙලා හිටියා පවුල්. கடந்த வாரங்களில் கோபத்தோடு சண்டையோடு இருந்த குடும்பங்கள், ගිය ඉරිදා සභාවට ආවේ නැති පවුල්. கடந்த கிழமை சபைக்கு வராத குடும்பங்கள், යේසුස් වහන්සේ උපදේශ ගත්තා මොකද වෙලා තියෙන්නේ? இயேசு கிறிஸ்து உபதேசத்தை கொடுத்ததினால் මේ පවුල් නැවත එකතු වෙලා තියෙනවා. அந்த குடும்பங்கள் மறுபடியும் මේ இணைந்திருக்கிறார்கள். පවුල් අද සභාවට ඇවිල්ලා තිබෙනවා. அவர்கள் சபைக்கு வந்திருக்கிறார்கள். වෙන තැනකට ගියාම මොකද වෙන්නේ? வேறு இடங்களுக்கு போனால் என்ன நடக்கும்? පොකට් එකට තට්ටු වෙන්නේ. பொக்கெட்டுக்கு தான் அவர்கள் தட்டுவார்கள். යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට ආවේ ඔබේ පොකට් එකට තට්ටු කරන්න නෙමෙයි. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது உங்களுடைய பொக்கெட்டை தட்டுவதற்காக அல்ல. යේසුස් වහන්සේ කියන්නේ වංචනිකව හම්බ කරන මිනිස්සෙක් නෙමෙයි. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து வஞ்சகமான முறையில் சம்பாதிக்க வரவில்லை. මනුෂ්‍යයන්ට ප්‍රේම කරන්නව ප්‍රේමණීය දෙවි කෙනෙක්. மனிதர்களை நேசிக்கிற அன்பான தேவனாயிருக்கிறார். අවසාන කාරණය கடைசி காரியம், දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන සෙනගක් ඉන්නවා නම් தேவனை ஆராதிக்கிற கூட்டம் இருப்பார்களானால் ඒ සෙනගගේ රජ කෙනෙක් ලෙස அந்த கூட்டத்தின் ராஜாவாக රජකම් කර විසවුන් වහන්සේ පොළොවට ආවේ. ராஜரீகம் பண்ணுவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். අද ඔබේ රජ කවුද? இன்று உங்களுடைய ராஜா யார்? අද ඔබගේ නායකයා කවුද? இன்று உங்களுடைய தலைவன் யார்? අද ඔබ අනුගමනය කරන්නේ කවද? நீங்கள் இன்று யாரை பின்பற்றுகிறீர்கள்? යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்து. උන්වහන්සේ තමයි ඔබේ මගේ රජු. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உங்களுடைய என்னுடைய ராஜாவாய் ඔබගේ இருக்கிறார். උපදේශිත මරණය දක්වත් ඔබගේ උපදේශිත මරණය දක්වත් உங்களுடைய உபதேசம் அந்த உபதேசம் மரண வரைக்கும் නැවත නැගිටීම තුලින් நீங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு මරණ දවසක්වත් மரண பரியந்தம் මලවුන්ගේ නැගිටලා மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்து සදාකාල ජීවිත ඉන්න කාලය දක්වාම நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் காலம் வரைக்கும் ඔබගේ ජීවිත රාජ්‍ය යේසුස් වහන්සේ පමණයි. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து மாத்திரமே ராஜா. මීට අවුරුදු 2025කට ප්‍රථම 2026 வருடங்களுக்கு முன்பதாக බෙත්ලෙහේමේ ගව මඩුවේ යේසුස් වහන්සේ ඉපදුනේ නැත්නම් பெத்லகேமின் மாட்டு தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்காவிட்டால் මේ විශ්වපත් ආලෝකය இந்த ஆச்சரியமான ஒளி කවදාවත් මනුෂ්‍යයට උදා වෙන්නේ නැහැ. ஒருபொழுதும் மனிதர்களுக்கு கிட்டி சேராது. දෙවියන් වහන්සේ විශ්වපත් ආලෝකය தேவன் ஆச்சரியமான ஒளியாயிருக்கிறார். ඔබට ලබා දීලා තිබෙනවා. உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். අද ඔබ වාසනාවන්ත සෙනගක් සිටිනවා. நீங்கள் அதிர்ஷ்டசாலியான ஜனங்களாயிருக்கிறீர்கள். අපිට තියෙන එකම කනගාටුව මොකද්ද? எங்களுக்கு இருக்கிற ஒரே துக்கம் என்னவென்றால் ඒක පිළිගන්නේ නැති ලෝකයේ මනුෂ්‍යයන් කෙරෙහි இவைகளை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களை குறித்து ඔවුන්ගේ අන්ධකාර ජීවිත ගැන අපි කල්පනා කරලා බලන්න අවශ්‍යයි. அவர்களுடைய இந்த இருளான வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார்ப்போம். ඔවුන්සෝ ඔබ අතර කොපමණ වෙනසක් තිබෙනවද? அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் எப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது? මිනිස්සු කියනවා අරියාගව ආලෝකය තිබෙනවා කියලා. மனிதர்கள் சொல்லுகிறார்கள் අරියාගව ආලෝකය තිබෙනවා කියලා. அவரிடம் ஒளி இருக்கிறது என்று, මෙයාගව ආලෝකය තිබෙනවා කියලා. இவரிடம் ஒளி இருக்கிறது என்று. ලෝකයේ මනුෂ්‍යයන්ගේ ආලෝක උල්පත කොතනද තියෙන්නේ? ලෝකයේ මනුෂ්‍යයන්ගේ ආලෝක උල්පත කොහෙද තිබෙන්නේ? உலக மனிதர்களின் அந்த ஒளியின் அதாவது உள்வாங்கப்படும் இடம் எங்கிருக்கிறது? ලෝක දෙවෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පරිය බලන්න. லூக்கா 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாங்கள் பார்ப்போம். ඈ කුළුතුරු පුත්‍රයා වදා රෙදිවලින් ඔතා නවාතැන් ගෙයින් ඔවුන්ට ඉඩ නොතිබුණු බැවින් ගවයන් කන ඔරුවක බෑව්වාය. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். යේසුස් වහන්සේ කොතනද උපත ලැබුවේ? இயேசு எங்கே பிறந்தார்? ගව ගාලක තමයි උපත ලැබුවේ. ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் அவர் பிறந்தார். මේක හරක් මඩුවක් නෙමෙයි. இது மாட்டு தொழுவம் அல்ல. යේසුස් වහන්සේ ආවා බෙත්ලෙහෙමට. இயேசு கிறிஸ்து பெத்லகேமுக்கு வந்தார். එයාගේ අම්මයි තාත්තා බෙත්ලෙහෙමට ආවා. அவருடைய தாயும் தந்தையும் பெத்லகேமுக்கு வந்தார்கள். ලියාපදිංචි වීම සඳහා. அந்த
සංගණයට ලියාපදිංචි වීම සඳහා. அந்த அந்த இடத்தில் பதிவு செய்வதற்காக. නමුත් ඔවුන්ට කිසිම තැනක ඉඩ තිබුණේ නැහැ. ஆனால் அவர்களுக்கு எங்கும் இடம் கிடைக்கவில்லை. මොකද ජෙරුසලම තමයි මූලස්ථානයේ ජන සංගණය ගන්නා ස්ථානය. ஏனென்றால் அந்த இடத்தில் அநேக ஜனக்கூட்டம் திரளாய் இருந்தபடியால் ඉතින් දවස් 100 ගාණක් ගියා ඔවුන් හිටියේ දැන්න මේ ස්ථානට එන්න. நூற்றுக்கணக்கான நாட்கள் கழிந்தது அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு வருவதற்காக. මේගොල්ලෝ ඇවිල්ලා බලනකොට මේගොල්ලෝ නවතැන්පොළ තිබෙන්නේ නැහැ. அவர்கள் இந்த இடத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் இருக்கவில்லை. ඒ වෙලාවේ එකම එක ස්ථාන තමයි ඉඩ තිබුණේ ඇවිල්ලා. அப்பொழுது இருந்த ஒரே ஒரு இடம்தான் இருந்துச்சு තිබ්බේ. ஒரே ஒரு இடம்தான் இருந்தது. ඒක තමයි ඒ එක එක මිනිස්සු ඇවිල්ලා තමන්ගේ අස්ව කරත්ත අස්වැය හරක් ඒ වගේ ඔක්කොම ගාල් කරන ස්ථානය. அதுதான் அந்த ஆடு மாடுகள் மேய்ப்பவர்கள் சேகரித்து வைக்கும் பொருள் வைக்கும் ஒரு பண்டக சாலை இடமாக இருந்தது. සත්තු ගාල් කරන ගෑරේජ් එක විතරයි පොඩ්ඩක් හරි ඉඳ තිබුණේ. அந்த ஆடு மாடுகளை தங்க வைக்கும் அந்த இடம் மாத்திரமே அவர்களுக்கு இருந்தது. ඉතින් මේ යේසුස් වහන්සේගේ මවයි පියා ඒ ස්ථානෙට ගියා. இயேசு கிறிஸ்துவின் தாயும் தந்தையும் அந்த இடத்திற்கு சென்றார்கள். ඒ ගුහාවක් වගේ ස්ථානයක් කියලා සඳහන් වෙනවා. ගුහාවක්. அது ஒரு குகையை போல இருக்கிற ஒரு இடம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. එතන තිබ්බා මේ ඔරුවක්. அந்த இடத்தில் ஒரு படகு இருந்தது. මේක බෝට්ටුවක් නෙමෙයි. அது போட் அல்ல. සත්තුන්ට ආහාර දාන ඒ බාණ්ඩෙට කියන්නේ ඔරුව කියලා. அந்த மிருக ஜீவன்களுக்கு உணவு கொடுக்கும் ஒரு படகு வடிவத்தை கொண்ட ஒரு பாத்திரம். මරියතුමියට බබා ලැබුණා. மரியாள் குழந்தையை பெற்றெடுத்தால் මේ ඔරුවේ තමයි යේසුස් වහන්සේව තිබ්බේ. அந்த பாத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை கிடத்தினார்கள். ලෝකයේ ආරම්භයේ සිට உலகத்தின் தோற்றம் முதற்கொண்டு ලෝකයේ අවසාන දක්වා உலகத்தின் கடைசி வரை ලෝකයේ තිබුණ සිද්ධ වුණා වූ உலகத்தில் நடந்த எல்லா காரியங்களிலும் ශ්‍රේෂ්ඨම සිදුවීම මේක තමයි. மிகவும் சிறந்த ஒரு சம்பவம் இதுதான். මාලිගාවල් තිබුණා. எத்தனையோ மாளிகைகள் இருந்தது. විශාල මන්දිර තිබුණා. பெரிதான கோட்டைகள் இருந்தது. සුභෝභෝගී ස්ථාන තිබුණා. மிகவும் வசதியான இடங்கள் இருந்தது. දෙවියන් වහන්සේ තිබෙලාට මීට වඩා හොඳ දෙයක් තමගේ හොඳ ස්ථානයක් තමගේ පුත්‍රයාට හොයලා දෙන්න. இயேசு தேவனால் முடியாதா நல்ல ஒரு இடத்தை தன்னுடைய புத்திரனுக்கு தெரிந்து கொடுப்பதற்கு. ලෝකයේ කිසිම මිනිස්සෙ නොහිතු ආකාරයේ දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාදාමය මහ පොළොවේ සිදු වෙලා තිබෙනවා. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியம் இந்த பூமியில் நடந்தது. අදත් ඒ ආකාරයට ලෝකයේ බොහෝ දේවල් සිද්ධ වෙනවා. இன்றும் அநேக காரியங்கள் எதிர்பாராத காரியங்கள் நடைபெறுகிறது. ඔබේ ජීවිතය ගැන කල්පනා කරලා බලන්න. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார்ப்போம். ඔබ දෙවියන් වහන්සේ নমස්කාර කරනවා කිය උන්වහන්සේ ඉන්න පළාතට සුසු පුද්ගලයෝ අපි ඇවිල්ලා. ඔබ කියන්නේ මම කියන්නේ දෙවියන් වහන්සේ ඉන්න පළාතට එන්න පුළුවන් සුසු පුද්ගලයෝද? நீங்களும் நானும் தேவன் දෙවියන් ඉන්න පැත්තට එන්න තරම් සුසු පුද්ගලයෝ අපි ඇවිල්ලා. தேவன் இருக்கும் பகுதிக்கு வர தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? ඔබේ හදවත තට්ටු කරලා අහන්න. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் தட்டி கேளுங்கள். අපට මොකද තියෙන සුසුකම දෙවියන් වහන්සේ নমස්කාර කරන්න? எங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது தேவனை ஆராதிப்பதற்கு? අපට තියෙන අයිතිය මොකද දෙවියන් වහන්සේ নমස්කාර කරන්න? எங்களுக்கு இருக்கிற உரிமை என்ன தேவனை ஆராதிப்பதற்கு? අපි මහා පව්කාරු නෙවෙයිද? நாங்கள் பாவி அல்லவா? අපි උන්වහන්සේ ඉදිරියට ඉඳලා වටනකම අප තුළ තිබෙනවද? எங்களுக்குள் தேவனுக்கு உண்டான எல்லா பெருமதியான காரியங்களும் இருக்கிறதா? ඉතින් ලෝකේ ඉතිහාසය වෙනස් කළ දෙවියන් වහන්සේ. உலகத்தின் சரித்திரத்தை மாற்றியவர் தேவன். අද ඔබේ වගේ ජීවිත ඉතිහාසය වෙනස් කරලා තිබෙනවා. இன்று என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றுவார். අපි ඒක ගැන දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා කරන්න අවශ්‍යයි. நாங்கள் அதை குறித்து தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். බලන්න මේ ගෞරව ඉපදුන යේසුස් වහන්සේ ඇයි කියන්න? ஏன் இந்த கௌரவம் இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்தது? ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ නිහතමානිකම. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் உண்மைத்துவம். සැබෑ නිහතමානිකම. உண்மையான உண்மைத்துவம். ඕ මිනිස්සු තමන් නිහතමානික කරන්නේ අවැඩ. වැරදි වැඩ. அநேக மனிதர்கள் உண்மைத்துவமாய் இருக்கிறேன் என்று பிழையான காரியங்களே செய்து கொண்டிருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේ තුළ එවැනි ගුණාංග නැහැ. தேவனுக்குள் இப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கவில்லை. උන්වහන්සේගේ නිහතමානිකම පිටන තමයි මේ ස්ථානේ තෝරාගත්තේ කියලා
ඉතිහාසයේ සඳහන් වෙනවා. அவருடைய உண்மையும் நேர்மையும் இந்த இடத்தில் பேசப்பட்டிருக்கிறது. යේසුස් වහන්සේ ඇයි රජ කෙනෙක් ලෙස ඉපදුනේ නැත්තේ? இயேசு கிறிஸ்து ஏன் ஒரு ராஜாவாக பிறக்கவில்லை? උන්වහන්සේ මේ මහ පොළොවේ භූමිය රජ කර නෙමෙයි ආවේ. அவர் இந்த பூமியை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக அல்ல, පොළොව රජ කර නෙමෙයි ආවේ. இந்த பூமிக்குரிய காரியத்திற்காக அல்ல வந்தார். ඔබ තුල රජ වෙන්නයි ආවේ. உங்களுக்குள் ராஜரிகம் பண்ணுவதற்காக ලෝකේ வந்தார். අන්ධකාරය තිබෙනවා. உலகத்தில் இருள் இருக்கிறது, ලෝකේ පාපය තිබෙනවා. உலகத்தில் பாவம் இருக்கிறது, ලෝකේ දුෂ්ටකම තිබෙනවා. உலகத்தில் துஷ்டமான காரியங்கள் ලෝකේ இருக்கிறது, එපා වෙන බොහෝ දේවල් තිබෙනවා. உலகத்தில் வெறுக்கக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறது. යා මිනිස්සෙක් මේවා තේරුවා යේසුස් වහන්සේව පිළිගන්නවා නම් ஒரு மனிதன் இவைகளை புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வானானால் ඒ මිනිස්සයා තුල රජකම් කරමින් அந்த மனிதருக்குள் ராஜரிகம் பண்ணி ඒ මිනිස්සයාගේ ජීවිතය அந்த மனிதனின் வாழ்க்கையை විශ්වපත් ආලෝකේ පූර්ණ කරන්නයි ஆச்சரியமான ஒளியில் நிரப்புவதற்காக යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට ආවේ. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். අද දවසේ අවසාන බයිබල් පදයට අපි යමු. இன்றைய நாளின் இறுதி வேத வசனத்துக்கு நாங்கள் கடந்து செல்லுவோம். ඒක පේතෘස් දෙවෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදේ බලන්න. 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை பார்ப்போம். නුමුත් අන්ධකාරයෙන් තමන්ගේ විස්මපත් ආලෝකයට නුඹලා කැඳවාගත් තැනන් වහන්සේගේ උත්කෘෂ්ඨතාවයන් දක්වන පිණිස නුඹලා වනහි තෝරාගත් වංශයක්ද රාජකීය පූජකයෝද ශුද්ධ වූ ජාතියක්ද දෙවියන් වහන්සේ සන්තක සෙනගත්ද වන්නහුය. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். අපි කවුද? நாங்கள் யார்? අපි දෙවියන් වහන්සේගේ සන්තක සෙනගක් අද. நாங்கள் தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள். ලෝකයේ මිනිස්සු මේක දන්නේ නැහැ. உலக மனிதர்களுக்கு இது தெரியவில்லை. ඔහුගේ ජීවිතේ අන්ධකාරය තුළ තිබෙන්නේ. அவர்களுடைய வாழ்க்கை அந்தகாரத்தில் இருக்கிறது. ඔබ බෞද්ධිස්මය ගත්තා. நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டீர்கள். යේසුස් වහන්සේව පිළිගත්තා. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள். අලුත් ජීවිතේ පරිවර්තන වුණා. புதிய வாழ்க்கைக்கு பரிமாற்றம் அடைந்தீர்கள். ලෝකේ නීතියට ඔබ පාලනය කරන්න දෙන්න එපා. உலகத்தின் நீதிக்கு உங்களை அனுசரிக்க விட வேண்டாம். මුදල් පෙන්නලා பணத்தை காட்டி වරප්‍රසාද පෙන්නලා பலதரப்பட்ட வரப்பிரசாதங்களை காண்பித்து ඕටයිම් පෙන්නලා ඕටයිම් ஓவர் டைம் காட்டி ඔබ මුලා කරන්න පුළුවන්. உங்களை வஞ்சிக்கலாம். ඒ කාලකාට මිනිස්සු එක හැමදාම කරනවා. இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் மனிதர்கள் அநேகமாக செய்கிறார்கள். ඕට ආගමක් නැහැ. அவர்களுக்கு ஒரு சமயம் இல்லை, ඕට ප්‍රතිපත්තියක් නැහැ. அவர்களுக்கு ஒரு நோக்கம் இல்லை. ඕ නායක වෙන්න පුළුවන්. அவர்கள் தலைவராக ඕ இருக்கலாம், බලවත් මිනිස්සු වෙන්න පුළුවන්. அவர்கள் பலத்த ஜாதியாய் இருக்கலாம், ඕට බොහෝ මුදල් තිබෙන වෙන්න පුළුවන්. அவர்களுக்கு பணம் படைத்தவர்களாய் இருக்கலாம். ඔය ජීවත් වෙන්නේ අන්ධකාරය තුල. அவர்கள் வாழ்வது இருளுக்குள். අද සහෝදරයා මට කතා කරලා කිව්වා ஒரு சகோதரனோடு பேசி சொன்னார், අද චර්ච් එන විදියට වැඩ දාලා කියලා. රක්ෂාවට එන එක කියලා. අද චර්ච් එන විදියක් නෑ රක්ෂාවට එන එක. இன்று சபைக்கு என்னால் வர முடியாது, எனக்கு இன்று வேலை போட்டிருக்கிறார்கள் என்று. ලෝකේ හැටි ඒව තමයි. உலகத்தின் நிலைமை இதுதான். මොනවා වුණත් என்ன நடந்தாலும் ආගමික නිදහස කියන එක මනුෂ්‍යයට තිබෙනවා. ආගමික නිදහස. சமயத்தை அவர்கள் பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. ආගමික නිදහස ඔබටයි මටයි භුක්ති විඳින අයිතිය තිබෙනවා. இந்த சமயத்தை நாங்கள் பின்பற்றுவதற்கு எல்லோருக்கும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ඉරිදා දවස දේවස්ථාන එක ஞாயிறு தினத்துக்கு தேவாலயத்திற்கு வருவது, මෙවැනි විශේෂ දවස්වල දෙවියන් වහන්සේ අභිවදන එක இப்படிப்பட்ட நாளில் தேவனை நாங்கள் நினைவு கூர்ந்து කාටව නවත්තන්න බෑ. யாராலும் அதை தடை செய்ய முடியாது. නවත්තලා ඕක රක්ෂාව අයින් කරන්න බෑ. இதை காரணம் காட்டி யாரையும் வேலையிலிருந்து வேலை நிறுத்தம் செய்ய முடியாது. ඔබ ගිල නඩුවක් දැම්මොත් நீங்கள் போய் வழக்கு தொடுத்தால் මානව අයිතිවාසිකම් කඩ කිරීම යන නීතිය යටතේ மனித உரிமை மீறல் இதன் அடிப்படையை கொண்டு ඔවුන්ට දඩුවම් ලැබෙනවා. அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். සමහර හිරේ ඉන සිද්ධ වෙයි. சில வேளைகளில்
அவர்களை ஜெயிலில் போடுவதற்கும் சந்தர்ப்பம் உண்டு. නමුත් ඔබ කැමැත්තෙන් යනවා නම් நீங்கள் உங்களுடைய விருப்பத்தோடு போனால் ඔබ දෙවියන් වහන්සේගේ ඈතලා තමයි යන්නේ. நீங்கள் தேவனை விட்டு பிரிந்து ඒ போகிறீர்கள். දෙවියන් වහන්සේ කොපමණ ඔබගෙන වේදනාපත් වෙන්න පුළුවන්ද? தேவன் எவ்வளவு வேதனையாயிருப்பார் உங்களை குறித்து. ඔබේ ජීවිතේ විස්මපත් ආලෝකය දුන්නේ මමයි. உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான ஒளியை கொடுத்தது நான். ඔබගේ අන්ධකාර ජීවිතේ තිත දීපේ මමයි. உங்களுடைய அந்தகாரத்தின் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது நான். අද ඔබේ ජීවිතේ හැම අවස්ථාව උපදේශ දෙන්නේ මමයි. இன்று உங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட காரியங்களில் உபதேசத்தை கொடுப்பது நான். නුඹ මට පිටිපහළ යනවා නම් ஆனால் நீ என்னை மீறி போனால் උන්වහන්සේ කොපමණ දුක් වෙන ඇතිද? அவர் எவ்வளவு துக்கமடைவார். සාතන්ට ඕනේ මේක තමයි. சத்ரு இதை தான் எதிர்பார்க்கிறார். ලෝකේ ඕනේ මේක තමයි. உலகம் இதை தான் எதிர்பார்க்கிறது. ඔබ තේරුම් ගන්න ඔබ කවුද කියලා. நீங்கள் உங்களை யார் என்று புரிந்து கொள்ளுங்கள். ඔබ තෝරාගත වංශයක්. நீங்கள் தெரிந்து கொண்ட மனிதன். ඔබ රාජකීය පූජකවරයෙක්. நீங்கள் ராஜரிய ஆசாரியர்களாய் இருக்கிறீர்கள். සුද්ධ වූ ජාතියක්. பரிசுத்த ஜாதி. ලෝකේ මනුෂ්‍ය තෝරාගත වංශයක්ද? உலக மனிதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? ලෝකේ මනුෂ්‍ය සුද්ධ ජාතියක්ද? உலக மனிதர்கள் பரிசுத்தமானவர்களா? ලෝකේ මිනිස්සු රාජකීය පූජකයෝද? உலக மனிதர்கள் ராஜரீக ஆசாரியர்களா? ඔවුන්ගේ උගුල් වලට ඔබ අහුනොත් அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தாலும் ඔබත් විනාශ වෙනවා. நீங்களும் அவ்வண்ணமாக நீங்கள் அழிந்து අද போவீர்கள். දවසේ දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කර දෙනවා. இன்றைய நாள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ඔබේ ජාතිය ඔබගේ පවුල උසස් කර දෙනවා. உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய சந்ததியை அவர் உயர்த்த போகிறார். මේ කාර්ය ඔබගේ ජීවිත ඉෂ්ට කර පිණිසයි. இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக මේ අවුරුදු 2025කට ප්‍රථම 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக බෙත්ලෙහේමේ ගව මඩුවේ යේසුස් වහන්සේ උත්පත්ති ලැබුවේ. பெத்லகேமின் மாட்டுத் தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். අද දවසේ ඒ විශ්වපත් ආලෝකය තුලින් இன்றைய நாளிலும் இந்த ஆச்சரியமான ஒளியின் மூலம் ඔබත් මමත් ආලෝකමය ජීවිතයක් ගත කරනවා. நீங்களும் நானும் ஒரு ஒளியின் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து ඒ கொண்டிருக்கிறோம். ආලෝකය ඔබේ ජීවිත ලබා දුන්නා වූ அந்த வெளிச்சத்தின் மூலமாக எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்த ඒ දිව්‍යයන් වහන්සේ ප්‍රශංසා කර පිණිසයි. நாங்கள் தேவனை ஆராதிப்பதற்காகவே අපි රැස් වෙලා ඉන්නේ. நாங்கள் கூடியிருக்கிறோம். අපි නැගිටිමු. நாங்கள் எழுந்திருப்போம். අපි ශබ්ද නගා ප්‍රශංසා කරමු. நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ඈත ඔසලා ස්තුති කරමු. நாங்கள் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். අන්ත ඔබේ ජීවිත විශ්වපත් ආලෝකය ලැබුණා. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆச்சரியமான ஒளியை கொடுத்தார். උන්වහන්සේ ගවලනේ ඉපදීම තුලින් அவர் மாட்டுத் தொழுவத்தின் பிறந்ததின் மூலமாக අපේ ජීවිතේ අන්ධකාර තිර ලබා දෙනවා. எங்களுடைய வாழ்க்கை இருள் அகன்று போனது. අද ඔබගේ ප්‍රශ්න විසඳී වෙනවා. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்திருக்கிறது. ඔබගේ ජීවිත අවශ්‍ය උපදේශ ලැබී තිබෙනවා. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உபதேசங்கள் கிடைத்திருக்கிறது. ප්‍රශංසා කරලා ස්තුති කරමු. அவரை ஆராதிப்போமாக. හalleluya 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 ස්තුති වේවා ස්තුති වේවා ස්තුති වේවා ගෞරව වේවා මහිමේ වේවා ප්‍රශංසා වේවා නමස්කාර වේවා හalleluya 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 මා ඉල්ලා සිටිනවා ඩැනි සහෝදරයගෙන්